குழங்குதா இருக்குதா? ஏம்மா தயவு செய்து நாலு மாட்டை குளத்துக்கா ஓட்டாதீங்க. அம்மா நிறைய தண்ணி குடிச்சுக்கிட்டு போகுது. தண்ணி கொஞ்சம் கைனிக்கா ஓட்டுங்க. பில்லு தின்ட்டு கெட்டிய கரகட்ட பால் ஒரு தண்ணி ஆக்குது. மாடு தண்ணி குடிச்சுக்கிட்டு பீலே ஒரு தண்ணி ஆக்குது. மாடு நிறைய தண்ணி குடிச்சுக்கிட்டு போடுது. பாலே காணும். சக்கரைக்கு போய் பால் வேணுமாப்பா? கறந்து விடா. டீ கொடுக்காதே, பீ குடு, காப்பி குடு. சொல்லுமா. விளக்க தெரிஞ்சா ஒன்னும் முயசா தெரியலையாமா? ஏதோ சொன்னேன். என்னுடைய நாடு என்ன நாடு உனக்கு விளக்கமா தெரியுமாடா? எங்க நாடு இறந்துன்ற நாடு. எந்த நாடுன்னு கேட்டேன். என்னுடைய நாடாகப்பட்டது மேகலோகம்னு சொல்லுவாங்க. மேகலோகம். மேகலோகம் எங்க இருக்குது? மேகத்துல இருக்குது. மேல இருக்குது. எங்க இருக்குது? அதோ தெரிகின்ற மேகலோகத்தை ஆளக்கூடியவர் என் தந்தையாக விளங்கக்கூடிய மேகராஜன். மேகராஜன். என் தாயாகப்பட்டவள் மேகலாவதி என்று அழைப்பார்கள் அண்ணா. மேகலாவதி. ஆமா. இந்த மேகலாவதிக்கும் மேகராஜனுக்கு 2 குழந்தைகளாகத்தானே பிறந்தோம். 2 குழந்தை. ஆமா. யார் யார்? முந்தைய முதல்வராகவே எங்க அண்ணா இருக்கிறாரு எனக்கு. ஒண்ணே. ஆமா. ஒண்ணு பேரு எங்க அண்ணன் சொல்லட்டடா. சொல்லுமா. அதாவது இந்த 14 உலகத்திலையும் எங்க அண்ணனுடைய பெயரை சொன்னா அப்படியே கண்டிப்பா பாமர மக்கள் முன்பு தேவாதிக்காரர்களும் அப்படியே பயப்படுவாங்க. ஏன் ஒண்ணு பேர் கொரோனாவா? கொரோனா. அது என்னடா நோய்? அங்க அதுக்கு தான் பயப்படுறாங்க ஜனங்க. இப்ப அதுக்கும் பயப்படுறது இல்லையா? வேற நோய் பூச ஒண்ணு வந்துக்குதான். என்ன நோய் வந்து? ஓமகரான் நோய். ஓமகரான். புது நோய்மா? உமேக்ரான். அதுதான் பயப்படுறாங்களா? இருந்தாலும் எங்க அண்ணனுடைய பெயரை சொன்னால் இந்த 17 உலகம் வந்து சின்ன குழந்தைங்க கூட அப்படி ஒரு நிமிஷம் அப்படி காதை அப்படி மூடி காதை திறப்பாங்க. பிகாசியா? இந்த ராத்திரில வருது பிசாசு. அதுதான். அதெல்லாம் கிடையாதுடா. வாஞ்சி பேஜியா? அப்படி எங்க அண்ணனுடைய பெயர் தான் இந்த 1000 இடிய ஒன்றா இடித்து அந்த ஈசான மூலையில் இருக்கிறார் பாரு. டம 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 டம. நான் பயப்படுறேன். உங்க பேர் கேட்டு பயப்படுறேன். ஆமாண்டா. போடியா? ஏன் யாருமே பயப்படல உங்க பேர்? ஏன் பயப்படலாம்? அவர் இப்ப நினைச்சுன்னு வச்சுக்கோ, பூத்தே பார்க்க மாட்டீங்க நீங்க. ஏன் காலையில துட்டே வாங்க மாட்டீங்க? நான் மட்டும் நீ கூட நக்கின்னு தான் போறேன். கொஞ்ச நேரம் அடிக்க வைங்க அம்மா. உங்கள்ட்ட என்னத்த அடிக்க வைக்க சொல்றேன்? அப்படி 2வது பெண் குழந்தையாகத்தானே பிறந்து என்னுடைய பெயராகப்பட்டது கோடியடையால் மின்னலொலி 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 மின்னலொலி. கோடியடையால் மின்னலொலி. கோடி இந்த மின்னலொலி நான் எப்படி வருவேன்? எப்படி வருவேன்? நான் 1000 மின்னலிலே
அரசாட்சி உண்டு. 4 பேருக்கு. யார் யார்? இந்த மேகலோகத்தில் வாழக்கூடியவர் என் தந்தையாராகப்பட்டது மேகராஜன். மேகராஜன். என் தாயாகப்பட்டவள் மேகலாவதி. மேகலாவதி. என் அண்ணனாகப்பட்டவன் இடிமன்னன். இடிமன்னன். என்னுடைய பெயரோ மின்னல் ஒளி என்று அழைப்பார்கள். மின்னல் ஒளி. ஈசனாகப்பட்டவர் கைலாங்கிரியில வாழக்கூடிய ஈசனாகப்பட்டவர் கட்டளையிட்டால் நான் தினத்திலே இந்த நிமிடத்திலே மழையாக பொழிய வேண்டும் என்றால் கண்டிப்பாக மழையாகத்தான் பொழியும். கண்டிப்பா மழை பெய்யுங்க. எனக்கு சந்தேகம் என்ன, எப்பவுமே வந்து பரன்னு பெய்யுறீங்க, சில டைம் மட்டும் கட்டிக்கிட்டே போயிருங்க கல்லுக்கல்ல. அதியா மேல பிரிச்சு வச்சுக்கிறீங்களா? கல்லுக்கல்ல போயிருங்களா? அது கல்லு மழைன்னு சொல்லுவாங்கடா. ஏன் கட்டி பிரிச்சு வச்சுக்கிறீங்களா? கட்டி போதா? ஸ்டாக் மழை அவனுக்கு தெரியும். அவன் வச்சிருந்தான் ஃபர்ஸ்ட். பாரும்மா, இந்த குழந்தைக்கு தெரிஞ்சு நான் சொல்ல மாட்டாடு. நீ 9 நான் சொல்ல மாட்டேன் சொன்னாட்டம். நான் தான் 9 அந்த 9 நான் சொல்லி அடிப்பீங்க. சரி விடு, 5:15 நம்ம காண்றான். அப்படி அந்த ஈசான மூலையில இருக்கிறார் பாரு, நனகப்பட்டவர் இடியே. இந்த மேகத்தை எல்லாம் ஒன்றாய் கூட்டுவது என் தந்தையாருடைய வேலை. தந்தையோட வேலை. அப்படியே கருன்னு ஒரு கலிமையாகும். கருன்னு ஒரு அப்பே தெரிஞ்சுக்கலாம், இது மழைக்கு பலம். மழைக்கு பலம். அந்த மேகத்தின் மீது கொடி கொடியாய் ஓடுவது என் தந்தையாருடைய என் தாயாருடைய வேலை. தாயாருடைய வேலை. அந்த கொடி மீது நான் எப்படி வருவேன்? அப்படியே தக 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 தகன்னு வருவேன். ஆனா மழைக்கு பலன்னு சொல்லுவாங்க. எது பலம்? எது பலம்? அந்த ஈசான மூலையில 7 வண்ணங்களாக வானவில்லை உதிக்குமா. ஆமா. அந்த வானவில்லை உதிச்சாக்கா கண்டிப்பா இங்க மழை வரணும் அர்த்தம். மழை வரணும் அர்த்தம். ஆமா. அந்த வானத்து வில்லை மீது நான் எப்படி வரேன்? எப்படி? நான் வானத்து வில்லை போல இடுப்பழகி நாலொரு மணி பொழுதுமாக தனி வளர்த்து. ஆமா. கன்னிப்பறவை நீங்க மங்கப்பறவை நான் வயசுக்கு வந்துட்டேன்டா. வயசுல வந்துட்டா? வயசுல வந்துட்டியா? என்னத்த வயசுக்கு வந்துட்டேன்? இதான் சொன்ன வயசுல வந்துட்டேன். வயதிற்கு வந்து விட்டேன். வயசுக்கு வந்துட்டேன். ஆமா. அப்படின்னு என்னதுமா? முதல்ல சின்ன குழந்தையா இருந்தேன், இப்ப பெரிய குழந்தை ஆயிட்டேன். ரொம்ப பெருசாயிட்டியோ? எப்படி? அதாவது குடிச்ச போட்டு எனக்கு குடிச்சல உட்கார வச்சிருக்காங்க. ஆமா. எவ்வளவு பெரிய வீடுக்குதா? வீட்டுல உட்கார்றது குடிச்சுல உட்கார்றா? அம்மா வீட்டுக்கு தூரம்னு சொல்லுவாங்கடா. ஏன் தூரமா இருக்கிற? வெயில் காலத்துல கருத்து போடுவேன். கிட்ட உட்காந்து கூட்டு எனக்கு புட்டு கொடுத்தாங்க. ஆமா. உப்பண்ண கஞ்சி பேசினாரியா? இல்ல உங்க கஞ்சி பேசினாரியா? ஏன் புட்டு கொடுக்குறாங்க? மூசா கொடுக்கறதே புட்டு கொடுக்குறாங்க. நீ ஓ பிட்டுனா ஒரு பெண்கள் வயசுக்கு வந்தா பச்சரிசி மாவு பிட்டு கொடுப்பாங்க. அரிசி மாவு புட்டு ஏன் கொடுக்குறாங்க? அதாவது பெண்கள் வயசுக்கு வந்து அதை கொடுப்பாங்கடா. நான் வந்து நீ தரலையா? ஆண்கள் வயசு பாருங்க. ஒரு பெண்கள் வயசுக்கு வந்தா ஊர் உலகமே தெரியுது. ஒரு ஆண்கள் வயசுக்கு வந்தா எப்படி உலகத்துல தெரியுது? வயசுக்கு வந்துட்டானே. ஒரு பொம்பளை வயசுக்கு வந்தான்னா ஊர் உலகம் மொத்தமே தெரியும். ஆனா ஆம்பளை வயசு யாருக்குமே தெரியாது. கூட இருக்கிற ஃப்ரெண்டுக்கு மட்டும் தெரியும். எப்படின்னு கேளு. எப்போ ஒரு ஆம்பளை பையன் வேலிங்கத்தான் போதுல புகை ஓடுறான்னா அப்பயே வயசுக்கு வந்துட்டான். பிரிட்ஜுக்கு உட்காந்து நசுக்கலாம், அப்பயே வயசுக்கு வந்துடுறான். நச்சுக்கிட்ட பாரு அப்பே வந்துடுறான் வயசுக்கு. கட்சி வரைக்கும் வர மாட்டேன்.
ஏன் நாங்களாம் கட்டி நீங்க வயசுக்கு வர மாட்டீங்க ஊர்ல இருக்கிறதெல்லாம் வாரின்னு வந்துருவீங்க எங்க அம்மா அம்மா வந்துட்டாங்களா வாரத்துக்கு அண்ணா அப்படி நானூறு மேனி போதுமையாகத்தானே வளர்ந்து ஆமா. நந்தவன சென்று நல்லதொரு மனிதை படித்து குனிந்து கொம்பி அடிக்கும் போது என் கழுத்திலே திருமாங்கலை மகப்பட்டது தெரிந்தாடண்ணா. தந்தை பார்க்க போக வேண்டும் தந்தை வருமான உத்தரவு நான் தான் கேட்பேன் ஓகே போலாமா சரி அண்ணா இந்த அந்த மாதிரி வரவழி உத்தரவு வச்சா சரி, அது அப்பா ஏய், சொல்லு. அம்மா, நீ வந்து உன் பேர் சொன்ன உங்க அப்பா பேர் சொன்ன உங்க அம்மா பேர் சொன்ன உங்க அண்ணன் பேர் சொன்ன கழுத்துல கடிக்கிற தாலி ஆமா. இது கட்டது யாருன்னு சொல்லியே இது தாலின்னா இது தாலியே கிடையாது அது. தாலிமா இத டேய் இது ஒரு சாதாரண கயிறு எங்க அப்பா போட்டிருப்பாரா. உங்க அப்பா போட்டுக்கிறாரா அந்த அக்கா அதான் கடிக்குது அம்மா தாலி தானே இதா சொல்லுமா அந்த பல பாட்டுறீங்க தாலி என்ன சிரிக்கிறீங்க நீங்க கேளுமா பொம்பளைங்க தாலிமா இதா இது என்னன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு சின்ன சின்ன வயசுல இருந்து தாலி தேவிடா தாலினா இது யாரு கட்டிருப்பாங்க. ஒரு ஆம்பளை கட்டுவாங்க ஒரு ஆம்பளை இருக்கிறாரா. யாருடா அவங்க. ஆம்பளைக்கு தான் கட்டுவாங்க தாலி அப்படியா ஆ. சரி அந்த ஆம்பளை யாரு நீயா. நான் கட்ட மாட்டேன் ஒருவேளை எங்க அப்பா கட்டிருப்பாரா. பக்கத்துல போய் படுத்துக்கோ ஒருவேளை எங்க அண்ணன் கட்டிருப்பாரா. ஒண்ணு கட்டு புள்ள வாங்கிக்கோ ஒருவேளை மிருதம் ஏய், ஒரு முறையான ஆம்பளை கட்டுவான் முறையான ஆம்பளைனா யாருடா அது? நீ தான் உனதான் தெரியும் யார் கட்டினாங்கன்னு என்ன கேக்குற ஐயோ எனக்கு ஒன்றுமே புரியலடா நீ சொல்றது. சரியா? சரியா? அடி பாவி ஒரு தாலி கட்டிக்கிற இத கட்டின ஆம்பளை யாருன்னு தெரியல உங்ககிட்ட போய் நான் வேலை தரேன் பாரு அட பாவி, நான் சின்ன சிறு குழந்தைடா. என் கழுத்துல திரு மாங்கல்யம் இருக்கிறது எனக்கு ஒன்றுமே தெரியாது இதை பத்தி. தெரியாது ஆமாடா. உங்க அப்பா கிட்ட போய் கேளு கேட்டா இது யாரு கட்டினான்னு கேளு சொல்ற வரைக்கும் சோய்ஸ் சொன்னாத உங்க அப்பா பாசி ஊத்த பாசி குடிக்காத மூச்சு ஊத்தி பேசாத இது கட்டுறது யாருன்னு கேளு இல்லன்னா நான் செத்துருவேன் ஓ இதை கட்டினவர் யார் எனக்கு கனவு இருக்கிறாரா. ஆ அப்பா கேட்ட சொல்லுவாங்கடா. சொல்றாரு போ ஏன்னா நீ சனிக்கு வந்துட்டு சனி காட்டணும் உன்னை அப்பா சொல்லுவாரடா என் கடவுள். சத்தியமா சொல்லுவாரு புறப்பட்டு வர பாக்கலாம். அப்பா போலாமா. அப்பா போய் பார்க்கலாம் வாடா. தாடி என் மகளை பார்த்தாயோ. ரொம்ப மாசங்க உன் பொண்ணு என்ன 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 நான் போய் கூப்பிட்டேன் அழைத்தாய். வரமாட்டேன் அப்பதான் சொன்னாரு வாழ்ற வரமாட்டேன் எதுக்கு ஒத்துவே மாட்டா உன் பொண்ணு ஐய் என்ன பேசுகிற அதுதான் எதற்கு ஒத்துக்கவே மாட்டா எதற்கு அயத்தறதுக்கு நான் எடுத்து போறேன். நீதான் சொன்ன என் மகளை அழிச்சிட்டு வா அழைவற்றவனே, சென்று வாவார்த்தையாடி அழைத்து வா என்று உரைச்சேன். அழைத்து போனது அழைத்து வா. ஐயா அருவமன்ல பார்த்தேன் அரண்மனை காலை அறுத்துப்பேன். அரண்மனை அங்கதான் பார்த்தேன் உன் பொண்ணை காணோம் காணவில்லை. சரி ஒருவேளை ஒரு சமையல் செய்ய வந்துச்சு ஆ. சிக்கன் ரூம்ல பார்த்தேன் நறுமா சிக்கன் ரூம் சிக்கன்ரா எங்கடா பச்சினியா காண மாட்டல கால் மோடு தலை மோடு படி வந்தனியா கிச்சன் ரூமா கிச்சன் ரூம் ஆஹா. அங்க பார்த்தேன் பார்த்தாய். அங்கேயும் காணோம் காணவில்லை. சுத்தி செவிட்டு வந்தா பாத்ரூம்ல சலுக்கு சலுக்கு சவுண்ட் கேக்குது பாத்ரூம்ல பாத்ரூம் இல்லடா பாத்ரூம். பாத்ரூம் ஓ சத்தம் வருகிறது. சத்தம் வருது நாய் அங்க ஆட்டிட்டு கல்லு எடுத்து கதை திறந்து பார்த்தா பொண்ணு தூக்கி நினைக்கிறேன் பக்கத்து வீட்டு குழந்தை ஆறி போயிடுச்சான் கை விடுக்குது அப்படி வரை கேட்ட பிறகு கை விட்டு வந்து பொண்ணு மகளே ஐயா
அன்பு மகள் குழந்தை பாதார கமலகளை நான் ஆதரமாக பணிந்தேனப்பா. அடி வந்தாடி என் தாய் பணிந்தேன் என் மகளே என் நாட்டை மகளே யாதொரு குறையில்லாமல் இந்த வெகுளத்திலே நீடோடி வாழ்ந்திருப்போம். அம்மா நான் பெத்த பண்ணு என்னடா என் முன்ன அழுத நீ அம்மாயிரே நீ அம்மாயிரே அத்த நீ கேள்ற உன் பொண்ணு நான் கேக்குறேன் நீ அம்மாயிரே எனக்கு பொண்டாட்டி தாயில அம்மா அது நீ என்ன பண்ண போற என்ன பண்ண போறீங்க உனக்கு அம்மா இல்லாத போறேன் கூட பிறந்த வரப்பு இல்லப்பா போட்டி நான் கூட பிறந்த பருப்பே மத்த கம்மிதானா போட வாய்ந்த அழிச்சு இல்ல ஒரு நாட்டுக்கு மன்னர் என்னை நான் பார்த்து வாய்ந்த குஞ்சுங்க வாங்கியா அடி கண்ணிய மின்னால் ஓடி வாடிக்கிறீ நீ அழுகின்றாயே முகவாட்டம் என்ன அப்பா கண்ணி அம்மா என் கண்ணுதான் தூங்கவில்லை அது காரணம் தோணவில்லை என் கண்ணுதான் தூங்கவில்லை அது காரணம் தோணவில்லை நான் பொண்ணுனா ஜாதி முல்லை எனக்கு பூமா
என்னம்மா? நான் வாயில எப்ப நான் சொல்லுவேன்? வாயில் சொல்ல சூத்து சொல்லு. சொல்றியா? அதை கூட சொல்லுவாங்க யாருன்னா? எனக்கு கேக்குறான் வாயில் எப்படி சொல்லுவேன்னு. அம்மா, நான் பெற்ற செல்வமே, அப்பா எனக்கென்று ஒரே ஒரு மகளாக பிறந்து உன் தாய் மாண்டவனுக்கு யாதொரு குறையில வளர்த்து வந்தீரே. அப்பா உனக்கு என்ன முகவாட்டம், ஏன் இந்த கண்ணீர்? முறையிட்டு பார்த்தால் என் வாழ்க்கையிலே குறை ஒன்று குறை கிடையாது. ஒன்றுமா அடையாமல் வளர்த்திருக்கிறேன். ஆனா எனக்கு ஒரே ஒரு குறைந்தாம்பா, எனக்கு ஒரே ஒரு குறைத்தாயப்பா. முதல்ல விட்டு கண்டுபிடிச்சிக்காம பெருசா இருக்கான். அண்ணா அடங்க அப்பா நான் எப்படி நான் சொல்லுவேன்? நான் என்ன சொல்லணும்? சொல்லட்டா சொல்றேன். அப்பா கேப்பாரா? கம்மிடுற பாடியா. அப்பா ஆமா சொல்றேன். சின்னஞ்சிறு குழந்தையில நான் கேட்ட பொருள் நீங்க வாங்கி கொடுக்காத நாளே கிடையாது. ஆமா, நான் கேட்ட பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்தீங்க. ஆசைப்பட்டு எந்த ஒரு பொருளும் தவறாமல் கொடுத்திருக்கின்றீர்கள். தக்கது ஒரு பருவத்துக்கு வந்து விட்டாப்பா. எப்பாடு அப்பா என் அருகாமையிலுக்கு தோழி பெண்கள் நந்தவன சென்றேன், நல்லதொரு மலரை பறித்தேன். நான் குனிந்து கொம்பி அடிக்கும் போது என் கழுத்திலே திரு மாங்கல்யமாகப்பட்டது தெரிந்தது. இது மாங்கல்யதான் என்று இதனால் வரை எனக்கு தெரியாது. அருகாமையிலுக்கு தோழி பெண்கள், அம்மா மின்னல் ஒளி உன் கழுத்திலே திரு மாங்கல்யம் இருக்கின்றது, உனக்கு தொட்டுத்தாடி கட்டின கணவரை பார்த்ததும் கேட்டார்கள். ஆமா, இதனால் வரை என் கணவர் முகத்தை நான் பார்த்தது கிடையாது. தந்தையாரை அழைத்து உன்னை மாலையிட்ட மன்னவர் யார் என்று கேட்டால் கண்டிப்பாக உன் தந்தை தெரிவிப்பார் என்று சொன்னார்கள். ஓட்டட்டமாக ஓடி வந்தேன். என் கழுத்திலே திரு மாங்கல்யம் இருக்கின்றது. அப்பா எனக்கு தொட்டு தாலி கட்டினவன் அப்பா மாங்கல்யமாகப்பட்டது இருக்கின்றது. என்னை தொட்டுத்தாலி கட்டின என் கணவர் யார் என்று இதனால் வரையும் எனக்கு தெரியவில்லை அப்பா. என் மகளே, என மாலையிட்ட மன்னவர் யார் என்று எனக்கு ஒன்றுமே புரியவில்லை அப்பா. என்னை தொட்டுத்தாலி கட்டின என் கணவர் யார் என்று எனக்கு தெரியவில்லை அப்பா. அப்பா விவரம் அறிந்தாய், தெரிந்தாய், புரிந்து கொண்டாய், கண்டிப்பாக இப்போது கேட்கின்றாய். என் கணவரை நான் பார்க்க வேண்டும். இது மாங்கல்யம் தெரிந்து கொண்டாயா? ஆமாப்பா. அப்படி இருக்க பொண்ணு வந்துட்டு இந்த மாங்கல்யம் ஒரு நிலத்திலே மண்ணன் உயிரை காப்பாற்றினம்மா. அப்படியா? எப்படி என்றா? எப்படியாப்பா? ஒரு நரமணியன் இமயம் அலுவலகத்திலே பெருத்தவர் கம்பம் நாட்டி கம்பத்தின் மீது ஊர்வசை நாட்டி 10 காலி மீது தவம் புரிந்தான். அப்படி தவம் புரியும் போது வார்த்தை கேட்டேன், வார்த்தை கேட்டேன். பூலோகத்திலே கௌரவர்கள் 100 பேர்களாம். அவர் வார்த்தை கேட்டேன். முக்கியமாக சகுனி வார்த்தை கேட்டேன். அவரோட வார்த்தை கேட்டு அந்த தவத்தை கழிச்சவர் என்று அண்ணாபட்டி மன்னன் சென்றானே அடிவாத்திற்கு. அப்படி செல்லும் பொழுது அவன் தவமாகப்பட்டது கடும் தவமாக இருந்தது. அப்படி தவம் புரியும் பொழுது உங்க அண்ணனோ 7 இடிகளை ஒன்றை எடுத்தான். அவன் மீது இடிக்கும் பொழுது அந்த இடியாகப்பட்டது அவன் மீது விழவில்லை. ஏனால் அவன் பெரும் தவமலை அப்பேற்பட்ட தவம். அப்படி தவம் புரியும் பொழுது கண் விழித்தான். அந்த மண்ணை இடிமலை பார்த்தான். விழித்து ஒரேபடி அப்படி அடைக்க பிறகு அப்பா அவன் தெரிவித்தார். ஓடினான். அவரிடம் மன்றாடினேன், ஐயனே அப்பா உன் தவம் புரியாமல் என் மகனாகப்பட்டவன் யாவர்கள் வார்த்தை கேட்டு மூலத்தில் ஆடக்கூடிய கௌரவ வார்த்தை கேட்டு சகுனி வார்த்தை கேட்டு தவத்தை கலைக்க வந்தான். உன் தவத்தின் முக்கியம் அறியாமல் என் மகனாகப்பட்டவன் செய்ய தவறு என்று கேட்கும் பொழுது என் அருகையிலே அதறி ஓடி வந்த சிறிய கோயினி அப்பா என்று கத்தும் பொழுது உன் மகனை விட்டு விட்டார் என்ன தெரிவிக்கும் பொழுது, ஐயா நீ என்ன விட்ட என்ன கேட்ட தெரிகின்ற தெரிவிக்கும் பொழுது அருகாமல் நீ இருந்தாய். உன் மீது ஆசைப்பட்டான். அவன் யார் தெரியுமா? மறுகணமே நீ சிரிப்பில் உனக்கு 5 வயது. அப்போது என் கருத்தை திருமணம். ஆமா, மன்னனை விடுவித்தான், உனக்கு திருமணங்களை சுற்றினான். இப்பொழுது தற்போது 16 பருவம்.
இந்த பருவமடை கேட்கின்றார். யார் தெரியும் கடனை விட்டு? யாரப்பா? அந்த பாண்டி என் குஞ்சு மைந்தன். அந்த பாண்டி தான் கேட்கின்றார். அர்ஜுனன் பாண்டவர் வளர்த்தோன் குருகுலத்திலே பிறந்தவன் பிறந்த நாயகன் இருவருக்கு மூத்தவன் இருவருக்கு இளையவன். அப்பா நான் பார்க்கணும் போய் பாப்பியோ எங்க போனன்னு கேப்பியோ. இந்த மாங்கல்ய உணர் காலத்திலே உன் உயிரை காப்பாற்றியது. இது சூரியன் போய் பார்க்க வேண்டுமா? அப்படி பார்க்க வேண்டும் என்றா சரி. அவன் சாமானிய மன்னன் கிடையாதம்மா. அவனோ சிவன் பக்தன், தவத்தில் விளைவிச்சவன். அவன் புரிந்து சிவனை பார்த்தவன் வந்தான். அப்பேற்பட்ட அழகனை பார்க்க வேண்டும் என்றால் எப்போது உலகம் சென்று நதிக்கடை நீராடி பச்சை மணலை சிவலிங்கமாக கொண்டு வந்து மேலோகத்தில் வைத்து பருவலையில வைத்து நீ அமர்ந்து 48 நாள் ஒரு தவறாமல் தவம் இருந்தால் அந்த அர்ஜுன பெருமான் உன்னை காண வருவான். அந்த ஓர் முதலம் வருவான் தவம் இருந்தான். ஒருவேளை தவத்தை நிறுத்தினால் கண் விழித்து பார்த்தால் உன் திருமணத்துக்கு ஆபத்தாகிவிடும். ஆமா. ஆஹா. ஒருவேளை பூலோகத்திலிருந்து அதாவது மேகலோகத்திலிருந்து பூலோகம் வந்து சிவனை கோரி அழகரா சம்போ மகாதேவா 48 நாள் ஒரு மண்டலம் நான் சிவன் பூஜை செய்தால் கண்டிப்பாக என் கணவர் வருவார். கண்டிப்பாக வருவார். ஒருவேளை நான் சிவன் பூஜை செய்யும் தருவாயில் என் கணவர் வராவிட்டால் இதே இடத்தில் 1000 அடி தீ ஊற்றி அந்த தீயில எரிந்து என் உயிரை நான் மாற்றிக் கொள்வது சத்தியம். அம்மா அப்பா எப்படி என்றால் கண்டிப்பாக மேல்லோகம் வருவான். உன்னை பார்ப்பான். பூஜை விடுவதற்கு முன்னால் கண் விழித்து பார்த்தாலோ அவனை அடைந்தாலோ அவன் இறந்து விடுவான். நீ தாலி அறுத்து விடுவான். பார்த்துக்கொள். அருவாமையில் இருக்கின்றான். நீ சென்று வா. அப்படியாகட்டும். மூலமாக சென்று பச்சை மனிதனை கொண்டு வந்து மேலே சென்று அடைந்து சென்று வா. கணவரை பார்க்க வேண்டும். மூலமாக சென்று அவன் தான் அறிவு இல்லாம பேசணும். உங்க அறிவு இல்ல. வா எப்படி நான் நம்புவேன் அர்ஜுனனா? அவர் தான் பார்த்துவேன். இவர் தான் பார்த்துவேன். நான் எப்படி நம்புவேன்? அவர் தான் பருக்குனேன். ஓ அவர் தான் பார்க்கணும்னா எப்படி நம்புவேன்? அவர் தான் தைரியம் சாட்சி. இப்படி இந்த ஊர்ல மொத்த பேர் சொல்லிட்டு ஏறி இறக்கி விடுவோம் உங்க மேல. முன்ன பின்ன வீட்டுக்காரனை பாத்துக்கிறியா? திரும்பிச்சிரு கோயிலுக்கு என் கணவர் திருமுகத்தை எப்படி நான் பார்த்ததே கிடையாதுடா. பார்க்க உங்க அப்பா சொல்றான்ட்டு நீ பூஜை பண்றியே நானே வருவேன். நான் தான் ஆச்சுன்னு என் கூட படுத்துப்பியா? அங்க அடையாளம் கேட்டு பழப்படுறேன். நான் இல்லைன்னா ஒரு தாரி அறுத்து போடுவோம். சம்சேரி நான் காப்பாற்றேன். ஆனாலும் கொண்ட அர்ஜுன மகாராஜன் பாண்டபுத்திர மகாராஜ குந்தமாதேவி பிறந்தவர்கள் அர்ஜுனன் சொல்லிட்டீங்க. ஒருவேளை என்னை தேடி என் கணவர் இந்த அதாவது பூஜை செய்யும் தருவாயில் என் கணவர் வந்தால் இவர் தான் என் கணவன் என்று நான் எப்படி தெரிந்து கொள்ள அங்கான இதெல்லாம் இருக்குதாப்பா? இதை சொன்னமா நாவல் நட்சத்திரம் நடந்த சங்கீத ராகம் முதுகை முத்திரேகை செந்தாமரை போல அவன் நடந்தால் சங்கீத ராகம் பாயத்திரங்கள் கரங்கள் வைரம் போல் கால்கள் அவன் துஜம் பார்த்தாலே கண்ணீர் விடுத்து முந்தாமா ஜெயவிட்டோம் பாண்டவன் தாமரப்பட்டவனா அவனை பார்க்க வேண்டும் என்ற தவம் புரிய வேண்டும். இவன் வார்த்தை கேளாதே. சரி மூலகம் சென்று அப்படியே விரைந்து வா. சீக்கிரம் போல. ஐயம்மா எங்க அப்பா சொன்னது இருக்க முடியல. எப்போ எப்பா சித்தூரா ஒரு ஊசி போடுற புத்தூரா இப்பவே நான் பார்க்கணும் என் கணவரை. ஒரு வழிய கணவர் வந்தா பூஜை முடியா கட்டி கூட போடுறேன். மழை கட்சி பார்த்துக்கோ. நான் பார்த்துக்கிறேன். ஆளு அறுத்து பாயா
இதோ உன் என் கணவன் இந்த நேரத்துக்கு வர வேண்டும். சிவன் பூஜை செய்யணும். ஏற்பாடு செய்ய போது எப்படா ஆகட்டும் புறப்படு. ஜெய் ஜெய் சுபோதயம். ஜெய் ஜெய் சுபோதயம். நாட்டுக்கு நாடு பண்ண விளக்கூடிய தாயிராமத்தில் சீர சிற்ப வாழ்ந்த கால போதும் என்று மாண்டு மடிந்து இரவின் பதி அடைந்துள்ள நாராயணசாமி பெரியார் இரவின் பதி அடைந்திருக்கிறார். அவருக்காக கண்டுபிடிக்க வேண்டும் என்று நாடகம் வைத்திருக்கிறார்கள். நாடகத்துக்கு பிள்ளைகளோ திருவள்ளூர் மாவட்டம் பாண்டூர் கிராமம் ஸ்ரீ சிம்மந்த நாடகம் கொண்டு வந்து இவரத்தில் நாடகம் வைத்திருக்கிறார்கள். இன்றைய நடக்கும் நாடகம் என்னவென்றால் மகாபாரத பாகம் வரக்கூடிய மின்னல் சிவன் பூஜை என்னும் அர்ஜுன குலத்தேகமான நாடகம். என் நாடகத்தை இன்முகத்தோடு நடத்தி கொண்டு வருகிறோம். நாடக பள்ளியை பார்த்து நடந்ததை பாராட்டி கிராம தலைவர், கிராம பண்ணக்கார், கிராம பெரியர்கள், கிராம பொதுமக்கள், கிராம மகளிர் குழுக்கள் அனைவரும் ஒன்றாகத்தான் சேர்ந்து கிராம பணமாக 500 ரூபாய் கொடுத்து கொண்டாடுவார்கள். அது மட்டும் கிடையாது. தாய் கிராமத்தில் தன் சிறிய தகப்பனார் மாண்டு மடிந்து சொர்க்கம் சேர வேண்டும் என்று அவருக்காக ஜெயராமன் அவர் அன்பான விளக்கூடிய ஜெயராமன் தன் சிறிய தகப்பனார் சொர்க்கம் சேர வேண்டும் என்று சொர்க்க காணிக்கை கொடுத்து கொண்டாடியுள்ளார். அவரும் மன்னர் குடும்பத்தாரும் ஏழ்மலையான் பாதி எவ்வாறு வளர்கிறதோ அத்தனை போல ஓங்கி வளர வேண்டும் என்று என் சார்பாகவும் என் குழுவின் சார்பாக வேண்டி கேட்கிறோம். சுபோஜயம். பாண்டவன் மைந்தன் ஆமா சொந்தமா பெற்ற பிள்ளை, சொந்தமா பெற்ற நடுப்பிறந்த நாயகன். ஆமா தேவேந்திரன் பிள்ளை பிறந்த பிள்ளைக்கு வருவானா? வரமாட்டான். அப்படி இருக்கு பாண்டவருக்கு கௌரவருக்கு பாய பொருத்தம் ஏற்பட்டிருக்கு. ஆமா இந்த பாரத பொற்களத்திலே ஒரு பெண்ணை வந்து பாருன்ற பார்ப்பானா? பார்க்க மாட்டேன். இதுக்கெல்லாம் ஒரே ஆள் தெரியுமா? ஒருமை குணம் படைத்த ஐவருக்கு மூத்தோர் தருமருக்கு விகிதம் எழுதினார். அண்ணன் வார்த்தை கேட்டு தம்பி அவன் அர்ஜுனன் வருவான், ஓடி வருவார். ஒருவேளை வரவிட்டார் என் மகனாகப்பட்டவன் எனக்கு மகள் தான் பெரியது. இந்த நாடு பெரியதா, நகரம் பெரியதா, ஊர் மக்கள் பெரியதா? அப்படி மகளை காப்பாற்ற வேண்டும் என்றால் அர்ஜுன் வர வேண்டும். கொண்டு வா அறிவிப்பு பலகை. அறிவிப்பு பலகை கொண்டு வந்தாயா? அதன் மீது விகிதத்தை எழுதி அப்படி ஆகட்டும். ஸ்ரீ மகாராஜா ஸ்ரீ மகாராஜா ஸ்ரீ அம்மா கர்ப்ப ஸ்ரீ தூர கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி எழுது. நான் எழுதிட்டேன். அடாத்தை அறியணுமா? அறிவு பைசா. ஸ்ரீ மகாராஜா ஸ்ரீ பாண்டியன் புதவன் முதல் மகன் தர்மருக்கு கோண என்ன பண்ணீங்களா? எழுதிங்கிறா. எப்படி எழுதிங்களா? நான் எப்படி எழுதிங்களா? எல்லாம் ஊதி படிக்கிறாங்க. நான் ஊதி ஆகுறேன். கட்சி உடனே பாண்டியன் முதல் புதவன் தர்மருக்கு மைக்கேலை பைசா. மைக்கேலை பைசையா பின்னாடி வச்சுக்கிறேன் பாரு. டப்பா. அதுதான் உன்ன மாதிரி ஆளு ஒன்று டப்பா கட்டி வச்சுக்கிறேன். தொட்டுக்கு தருமருக்கு மேகராஜன் தாம் புரிந்தான் அர்ஜுன பெருமான். ஆமா தவத்தை கலைத்தான் மேகராஜன். மேகராஜனை காப்பாற்றினால் என் மகன் முன்னோடி. இப்பொழுது மகனாகப்பட்டவளோ 5 வயது தாரி பெருமான். ஆமா 9 கை தொட்டது. ஆமா என் மகளுக்கோ இப்பொழுது எழுதிங்கிறேன். நானே என்ன எழுதிங்கிறீங்க? லெட்டர் எழுதிங்கிறேன். படிப்பாங்களாத்தான் படிக்கிறேன். 25 கிலோ பிரியாணி அரிசி, ஒரு பொட்டி தக்காளி, ஒரு பொட்டி வெங்காயம், புதினா ஒரு சமை, கொத்தமல்லி ஒரு சமை, கருவேப்பிலை ஒரு சமை, கேசரி பவுடர் ஒரு டப்பி, 25 கிலோ சிக்கனு, இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஐயா இது பிரியாணி சமையா இருப்பான போலுக்குதா? அடித்து எழுத வேண்டும். அப்படி மேலப்பட்டவளோ 9 கழுத்து 9 கழுத்து ஒரு பக்கம் அடைந்து பக்கம் அடித்து என் கணவர் எங்க கேட்கின்றான். ஆமா அப்படி ஒரு தம்பியை உரைத்து விட்டு ஆமா நான் அழைத்தா வரமாட்டேன். உன் வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச மாட்டேன். மறு வார்த்தை கிடையாது. இருந்தால் ஆமா அர்ஜுனன் வர வேண்டும். ஒருவேளை வராவிட்டால் என் மகளாகப்பட்டவளோ தீ மூட்டி தீ வரும்போது பீ என்று கப்புன்னு
இப்பயா ஆமா. அச்ச மேல சேர்த்துருமே ஆளுங்க மேல ஏய், அரேட்டவனே, எழுத்தை மாற்று. எழுத்தை தீ மூட்டி தீயில இறங்கி மாண்டு மடிந்து விடுவாள். அப்படி எங்க இருந்தாலும் தீ மூட்டி தீயில இறங்கி மாண்டு விடுவாள். அர்ஜுன பிறகு எங்க இருந்தாலும் எங்க இருந்தாலும் என் மகளை மேலே வர வேண்டும், என் மகளை பார்க்க வேண்டும். பார்க்க வேண்டும். இப்படிக்கு மேகராஜன். சைன் போட்டு புதுசு ஸ்டாப் நினைக்கிறேன். இந்த காலத்துல சைன் கூட பேசுறாங்க. சரி கை நாட்டு அறிவிப்பு படைப்பது எழுதுறார். இப்படிக்கு மேகலோகத்தை ஆளக்கூடிய மேகராஜன். இந்த துணிக்காலை மடி ஆமா மடித்து புறாவின் காலை கட்டி ஆ. சல்லட்டு போல வந்திருக்கு. ஆகட்டும். காற்றவாரி நீரே. ஆ. அதே சபையிலே இந்த பிரகாரமாக